நம்ம வந்து இது பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆந்திர எம்பாரத்தில் தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள்னால ஆந்திராவுக்கு எல்லாமே மாறி வருது அப்படின்னு சொல்றாரு. போராட்டங்கள்னால மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே போல இப்போ எந்த காரணத்தினால நிறையா பல நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களும் வந்து சரி நம்ம இந்திய நிறுவனங்களும் சரி இங்கே முதலீட்டை ஏன் தவிர்த்தாங்கன்னு அந்த காரணங்கள் மக்கள் அறிவர். என்ன எது நடந்தாலும் பார்ட்டி ஃபண்டு தான். அதான் மக்கள் போராட்டங்கள்னால முதலீடுகள் பக்கத்து மாநிலத்துக்கு போல பார்ட்டி ஃபண்டுனால தான் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னால தான் இங்கே முதலீடுலாம் வராமல் இருந்தது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 2 மாதம் ஆட்சியிலே பார்த்துருப்பீங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகம் நடக்கிறதுனால முதலீடுகள் தானாக வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் மாறப்போகுது. கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த ஒரு முதலீடு ஒரு பெரும் மாநிலமாக உருபெறும். செவிலியர்கள் விஷயமாக ஒரு பற்றாக்குறை இருக்கு. நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமா செவிலியர்கள் அப்பாயின்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்கீம் சொல்றப்ப அவங்க செவிலியர்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான என்ன பண்ணலாம், செவிலியர்களோட நலனை முதலமைச்சர் அவர்களும் கேட்டு அறிந்தார். நாங்கள் ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுக்க போகிறோம். எதிர்கட்சிகள் வந்து விஜய் சார் வந்து கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறத வந்து விமர்சிக்கிறாங்க, அது தேவையில்லாததுன்னு சொல்றாங்க. சிபிஎம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நன்றி.